ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம், சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம் போட்டு பொரியவும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. முருங்கைக்காய் 2 முருங்கைக்காயை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். அப்போத்தான் இந்த பச்சை வாடை போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். ஏன்னா நம்ம வதங்காமல் அந்த வெங்காயம்லாம் அரைச்சோம்ல, அதனால் ஃபஸ்ட்டு இதே மாதிரி வதக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு எப்பயுமே நம்ம சாப்பாட்டில் கம்மியாக சேர்த்தா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மூடி போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது, பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியோட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா வேகிறதுக்கு, முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி வேணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இருக்கட்டும். அப்போக்கப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி முருங்கைக்காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம இந்த பதத்துக்கு எடுக்கணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றின பின்னாடி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட முருங்கைக்காய் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.